உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஆராதனை என்றால் என்ன? நீங்க எல்லாருமே ஊழியக்காரர்கள் அப்படின்னு ஆராதனை என்ன என்ன ஒரு சிலர் சொல்லுங்க. தொழுகை, ஓகே. சரண்டர், இன்டராக்ஷன் வித் காட், ஓகே. வேற சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பது, அப்புறம் பணிந்து கொள்ளுதல், ஓகே. வேற கொஞ்சம் பின்னாடி இந்த யாரை சொல்லுங்களேன். வெரி குட். அது போயிட்டு இன்னொரு காரியம், ஒரு தாழ்மையான எஜமானனுடைய கரத்தை நோக்கி ஏங்கி நிற்கிற ஒரு நிலைப்பாடு. அது ஒரு சர்வன்டுடான, ஒரு சப்மிசிவான, சரண்டரிங்கான ஒரு காரியம். வேற கிவிங், ஓகே, கொடுப்பது. ஆனால் வழக்கமாக பார்த்தீங்கன்னா இத்தனை காரியம் சொல்கிறோம் இல்லையா? ஆனால் வழக்கமாக நம்ம ஆராதனைன்னு எதுக்கு சொல்கிறோன்னா, வெறுமனே இந்த பாட்டு பாடுறதுக்கு தான் சொல்கிறோம். அப்படின்னா நமக்கு தெரியாதுன்னு இல்லை, தெரியுது, ஆனாலும் தெரியல. நம்ம அதுக்கு தான் சொல்கிறோம், ஹைலைட் பண்ணுறோம். எதுக்குன்னா பாட்டு பாடும்போது அதை ஆராதனை என்று சொல்லுகிறோம். கூடி வருகிறதை ஆராதனை உள்ள நடக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆராதிக்க வந்திருக்கிறோன்னு சொல்கிறோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆராதனை என்று சொல்லும் பொழுது அதற்கு பலவிதமான கருத்துகள், அதனுடைய பின்னணி இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டிங்கன்னா, இதை எப்படி ஒரு பிரேக் த்ரூ கொண்டு வர்றதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, பாடலை ஆராதனை என்று சொல்வது கிடையாது. ஏன்னா அப்போ தானே மென்டாலிட்டி பிரேக் ஆகும். அதனால் பாடலை எப்படி சொல்கிறோன்னா, பாடுகிற பாடல், துதி ஆராதனை நடத்துபவர் என்று சொல்ல மாட்டோம். சாங்ஸ், பாடல்கள் பாடுபவர் இவர். ஏன்னா அதுதானே செய்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மைண்ட் செட்டை பிரேக் பண்ணும்படியாக. அந்த மைண்ட் செட் அப்படியே உட்காந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்கிறோன்னா, அதுதான் ஆராதனை. நமக்கு இவ்வளவும் தெரியுது பாருங்க. ஆராதனைன்னா வெறுமன பாட்டு இல்லை, இவ்வளவு பெரிய காரியங்கள் அதுக்குள்ளே அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிந்தோம். நம்ம அதில் செயல்படாத காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய சொல்லும் நம்முடைய பழக்கமும் அதிலேயே ஒட்டிகிட்டு இருக்கிறதுனால நாம் அதையெல்லாம் மறந்து என்ன செய்கிறோம், பாட்டிற்கு அதிகமான முக்கியத்துவம் இப்போ கொடுக்கப்படுகிறது. அதனால் பாடுகிறவர்கள் இன்றைக்கு மேலே பம்பரம் போல ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா? தே டேக் த ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. ஏன்னா வர்ஷிப், அவங்க தான் வர்ஷிப் லீட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்க அப்படி பண்ணதுனால அவங்களே நம்ம என்ன செய்கிறோம், நம்ம கூப்பிடுறோம். ஏன்னா அவங்க டாப் பொசிஷன் எடுக்கிறாங்க. ஐயா, எல்லாரையும் வளர்க்க விடுறதும் நம்ம தான், எல்லாரையும் கெடுக்கிறதும் நம்ம தான். ஏன்னா நமக்கு தெரியாத நிமித்தமாய், நம்ம அறியாத ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், இந்த ஆண்டிலே, முக்கியமாய் இந்த கால அளவிலே, நமக்கு முன்பதாக இருக்கிறதான இந்த ஆண்டுகளிலே தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறதான ஒரு நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை வெறுமன ஆராதிக்க அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அப்போ நாங்கள் ஆராதிக்கலையா? நான் சொல்லுகிறேன் சில காரியங்கள், அதிலிருந்து நாம் தியானித்து பார்ப்போம் எப்படிப்பட்டதான ஒரு நிலைப்பாடுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதுவும் யாரிடத்திலே அவர் ஆராதனை எதிர்பார்க்கிறார், யார் தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் எல்லாரிடத்திலும் ஆராதனை எதிர்பார்க்கறது கிடையாது. அவர் ஆராதனை எதிர்பார்க்க அவருக்குன்னு ஒரு சில பொசிஷன் இருக்கு, ஒரு நிலைப்பாடு இருக்கு. அந்த ஒரு அமைப்பிலே தான் அவர் ஆராதனை எதிர்பார்க்கிறார். எடுத்துக்கொள்வோம். ஆராதனை என்று சொன்னாலே உங்களுக்கு தெரியும். நான் பழைய ஏற்பாட்டிலிருந்து உங்களுக்கு சில காரியங்களை காண்பிக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டிலே யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம். அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன்.
ம் எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். ம் அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். ஆமென். இந்த 2 வசனத்திலே நான் பார்க்கிற ஒரு நிலை என்னவென்றால், தேவன் இஸ்ரவேல் கூட்டத்தை தன்னுடைய முதற்பேரான குமாரனாய் அவர் பார்க்கிறார். ஃபர்ஸ்ட் பார்ன் இஸ்ரவேல் கூட்டத்தை முதற்பேரானவராய் அவர் பார்க்கிறார். முதற்பேரானவனாய் அவன் பார்க்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய அமைப்புகள் இருக்கிறது. யூத அமைப்பின்படி பார்த்தீங்கன்னா, முதற்பேரானவனுக்கு 2 மடங்கு சுதந்திரம் இருக்கிறது. அவனுக்கு 2 மடங்கான ஒரு நிலைப்பாடு. He inherits a double portion. 2 நிலைப்பாடுகள் அவனுக்கு சொந்தமாக இருக்கிறது. அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு என்ன தகுதி உள்ளதா இருக்கிறதுனா, அவன் தலைமைத்துவத்திலே தன்னுடைய தகப்பனுடைய அமைப்பை தொடர்ந்தேச்சியாக கொண்டு செல்லக்கூடியதான ஒரு நிலைப்பாட்டிலே அவன் காணப்படுகிறான். தகப்பனுடைய அமைப்பை யார் கொண்டு போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூத்த குமாரன். அந்த நிலைப்பாட்டிலே தான் அவன் அவரை பார்க்கும் பொழுது தன்னுடையதை கொண்டு செல்லுகிற ஒருவன் யார் அப்படின்னா, அவர் யார் தான்? சேஷ்டபுத்திரன், முதற்பேரானவர், முதற்பேரான குமாரன், முதன்மையானவர், கூட்டத்தில் முதன்மையாய் நிற்கிறவர். மூன்றாவதாக அவருக்கு இருக்கிறதான நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு சேவை செய்யும்படியாக அவரிடத்தில் அவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். ஒரு ஆவிக்குரிய நிலைப்பாட்டிற்குள்ளே அவர் வரும்படியாக முதற்பேரானவர் எங்க வரணும்? அவரோடு கூட கனெக்ட் பண்ணணும். ஏன்னா அவரோடு கனெக்ட் பண்ணாதான் தொடர்ந்தேச்சியாக அவருடைய அமைப்பை தகப்பனாக இருந்து அவர் தன்னுடைய சந்ததிக்கு அவர் கொண்டு செல்ல முடியும். ஸோ அந்த நிலைப்பாட்டில் இல்லைன்னா, இஸ்ரவேலின் அமைப்பின்படி, யூதருடைய அமைப்பின்படி அவர்கள் மீண்டுமாய் அந்த பிள்ளையை மீட்க வேண்டும். தெரியும் இல்லையா நமக்கு? முதற்பேரானவர்களை மீட்க வேண்டும். மீட்டால் தான் அவர்கள் மற்ற காரியங்களுக்கு அவர்கள் பயன்பட முடியும். அதனால் அந்த மீட்பின் காரியங்கள் இருக்கிறது. அப்படின்னா ஆண்டவர் முதற்பேரானவர் என்று தேவன் சொல்லுவாரானால், அவனுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம், தொடர்ந்தேச்சியாக தகப்பனுடைய அமைப்பை, தலைமைத்துவத்தை தொடர்ந்தேச்சியாக தனக்கு பின்பதாக வரக்கூடிய நிலைப்பாட்டிலே கொண்டு செல்லுகிறதான ஒரு தலைமைத்துவத்திலே அவர் காணப்படுகிறார். continuation of the leadership, continuation of the authority. தொடர்ந்தேச்சியாக அவருடைய லீனேஜில் அவர் என்ன செய்கிறாரு? அதை கொண்டு போக தகுதி உள்ள ஒரு மனுஷனாய் காணப்படுகிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், he holds a special status, மேலான ஒரு நிலை. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆவிக்குரிய நிலைப்பாட்டை தேவனோடு கூட செலவு செய்ய, அவருக்கு சேவை செய்ய, அவருக்காக நிலைப்படுத்தப்பட சில காரியங்கள் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. நான்காவதாக நாம் பார்ப்போமானால், he becomes the role model of the first. அவர் என்னவா மாறுறாரு? ரோல் மாடலா மாறுறாரு. அவரை பிரதிபலிக்க, அவரை காண்பிக்க கூடிய ஒரு ரோல் மாடலாக அவர் மாறி காரியங்களை செயல்படுத்துகிற ஒரு நிலைப்பாடு. ஆகையினால இதையெல்லாம் கருத்திலே கொண்டு, ஏனென்றால் இதையெல்லாம் கருத்திலே கொண்டு அவர் என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேல் என்னுடைய சேஷ்டபுத்திரன். இப்போ இன்னைக்கு நம்ம அந்த அமைப்புக்குள்ள வருவோமானால், முதற்பேரான ஒரு கூட்ட அமைப்புக்குள்ளே நாம் வருவோமானால், நமக்கு இந்த பங்கெல்லாம் இருக்குங்க. இரட்டிப்பான சுதந்திரம். ஆமென். நம்ம இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் இருக்கிற நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, we have a double portion. உலகத்தில் ஒரு போர்ஷன்னா நமக்கு 2 போர்ஷன். ஏன்? நான் இந்த அமைப்புக்கு கீழாய் வந்திருக்கிறேன். இந்த அமைப்பானது எனக்கு இவைகளை கொடுக்கிறது. நான் எனக்கு பின்பதாய் வருகிற சந்ததிக்கு நான் கொண்டு செல்லக்கூடிய அமைப்பை தேவன் என் மேலே வைத்திருக்கிறார்.
அப்போ நானே சுவிசேஷகனாக மாறுகிறேன். ஆமென். நாமே சுவிசேஷகனாக மாறுறோம். ஏன்னா நான் எனக்கு பின்பதா இருக்கிறவர்களுக்கு நான் என்ன செய்றேன்? கொண்டு போகிறேன். அந்த கொண்டு போகிறதான நிலைப்பாடு, பிகமிங் a ரோல் மாடல், அவனுக்கு என்ன செய்யணும்னு காண்பிக்கிற ஒரு நிலைப்பாட்டிலே, தேவனுக்கு சேவை செய்கிறதான ஒரு அமைப்பிலே காணப்படுகிறார். அவரிடத்திலே அவர் சொல்லுகிறாரு, அந்த முதற்பேரானவரை, அந்த மூத்த குமாரனை என்னுடைய காரியங்களுக்காக இவ்வளவாய் நான் செய்ய நான் ஏற்படுத்தி வைத்திருக்க அவனை நீ பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறாய். அவன் உனக்கு அடிமையா இருக்கிறான். அப்படிப்பட்டவனை என்ன பண்ண? ரிலீஸ் பண்ண. ரிலீஸ் பண்ணலனா உன்னுடைய அமைப்புல நீ வச்சிருக்க இல்லையா உன்னுடைய சேஷ்ட புத்திரன், அவனை நான் எடுத்துருவேன். ஏன்னா நீ அவனை எதுக்கு டெவலப் பண்ணி வச்சிருக்க? உன்னுடைய அடுத்த நிலையை கொண்டு செல்ல, உன்னுடைய ராஜ்யத்தை கட்ட, உன்னை போல அவனும் காரியங்களை செயல்படுத்த அவனை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாய் அல்லவா? அப்படிப்பட்ட நிலைப்பாடு இல்லாதபடி நான் அவனை எடுத்து விடுவேன், அழித்து விடுவேன். ஏன்னா நீ என்னுடையதை நீ பிடித்து வைப்பாயானால். ஆமென். இது ரெண்டு விதத்துல பார்க்கலாம். ஒன்று, நாமவே அந்த சேஷ்ட புத்திர நிலையிலிருந்து காரியங்களை தேவன் எதற்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரோ அதை நாமவே செய்யாமல் இன்னொரு நிலைப்பாட்டை நாம் கட்டியிருப்போமானால் அவைகளும் நீங்கிவிடும். புரியுதா உங்களுக்கு? புரியலையா? நம்ம தேவனுடைய அமைப்பிலே செயல்படாமல் வேறொரு அமைப்பிலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால், அதை கட்டி கொண்டிருப்போமானால், அதை நிலைப்படுத்தி கொண்டிருப்போமானால், தேவன் சொல்றார், வேர் இஸ் மை ஹானர்? என்னுடைய கணம், என்னுடைய மகிமை, என்னுடைய காரியங்கள் எங்கே? அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன செய்யறோம்? தேவனுடைய அமைப்பிலே இல்லாமல் வேறொரு நிலைப்பாட்டிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதே இடத்துல பார்வோன் இடத்துல சொல்றாரு, போ கேளு, விட சொல்லு, ரிலீஸ் பண்ண சொல்லு. ஏன்னா ரிலீஸ் பண்ணலனா நான் என்ன பண்ணிடுவேன்? உன்னுடைய சேஷ்ட புத்திரனை நான் சங்கரிப்பேன். எதற்காக ரிலீஸ் பண்ண சொல்றாருன்னா, என்னை ஆராதிக்க. அப்படின்னா ஆராதனையினுடைய முழுமை இங்க வேற. இவங்க யாரும் போய் பாட்டு பாட போல இல்ல. நம்ம சில நேரத்தில் ஆராதனைன்னு சொன்னாதான் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆராதனைன்னு சொல்றோம் இல்லையா? அப்படிதானே சில நேரத்தில் நம்ம இப்படி சொன்னாதான் விடுவாங்க, எல்லாம் விட மாட்டாங்க. அதனால ஆராதனைன்னு சொல்லுவோம். நீங்க யாரும் நினைக்கிறீங்களா ஒருவேளை தேவன் அப்படி கொஞ்சம் மாத்தி பேசுவாருன்னு? நான் உண்மையா அப்படி நினைக்கல. ஏன்னா அவர் சொன்ன வாக்கு மாறாத தேவன். அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, மனம் மாறுகிறவர் அல்ல, அப்படி இப்படி பேசுகிறவர் அல்ல. பார்வோனுடைய இருதயத்தின் இரக்கத்திற்காக ஒரு வஞ்சகமான ஆராதனை என்று சொல்லி கூப்பிட்டு கொண்டு வேறு ஒரு நிலைப்பாட்டை செய்கிறவர் கிடையாது. He means what he says. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் செய்கிறார். அவர் என்ன செய்ய போறாரோ அதை தான் இந்த இடத்துல பேசுகிறார். அவர் சொல்றார், எனக்கு ஆராதனை செய்ய அப்படின்னா என்னுடைய சித்தத்தை செய்ய, என்னுடைய நிலைப்பாட்டை செய்ய, நான் அவர்களை ஆசீர்வதிக்க இங்க அடிமையா இருக்கிறான். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுக்க, என்னுடைய காரியத்தை தொடர்ந்தேச்சியாக அவர்களுடைய சந்ததிக்கு எடுத்து செல்ல, என்னுடைய பிரதிபலிப்பாய் அவர்கள் மாற, என்னுடைய சேவையை செய்ய அவர்களை நீ விடுதலை செய். அதுதான் ஆராதனை. இப்ப இங்க வச்சிருக்காது பாருங்களேன், இந்த அமைப்பு, இதுதான் ஆராதனை. அப்படின்னா முழுமையாக சிந்தையிலே, வார்த்தையிலே, செயல்பாட்டிலே, வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் அவரை மகிமைப்படுத்த, அவரை கனப்படுத்த, அவரை உயர்த்த, எல்லா நிலையிலும் அவர் உயர்ந்திருக்கிற ஒரு நிலைப்பாடு. ஆராதனைன்னு சொன்னாலே ஒரு எக்ஸால்டட் பொசிஷனுங்க, உயர்த்தப்பட்ட ஒரு நிலை, உயர்வான நிலை. ஆராதனை யாரை ஆராதிப்பார்னா, சமமா இருக்கிறவங்கள ஆராதிக்க மாட்டாங்க, உயர்ந்திருக்கிறவங்கள தான் ஆராதிப்பாங்க. அப்போ எல்லா நிலையிலும் தேவனை உயர்த்துவது, நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு வழிகளிலும்
சிந்தனையில், செயலில், பேச்சில் எல்லாத்துலேயும் அவர் முன்னாடி இருக்கணும். அதுதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஏன்னா ஆராதனைக்குரியவர் அவரே. நம்ம நினச்சிக்கிறோம் காலையில் எழுந்து ஜெபம் பண்ண முடிஞ்சிருச்சுன்னு. அது ஒரு பகுதியாக, சிறிய பகுதியாக இருக்கலாம். பாட்டு பாடினா நல்லா போய் பாட்டு பாடினா எல்லாம் அழுது ஒப்பு கொடுத்து பாட்டு பாடினா முடிஞ்சிருச்சு, அது ஒரு பகுதியாக இருக்கலாம். வார்த்தையை உட்கார்ந்து அமைதலாக கேட்குறோம், அது ஒரு பகுதி. வார்த்தையை கேட்பது ஒரு பகுதி ஆராதனை. வார்த்தையை செயல்படுத்துவது ஒரு ஆராதனை. கொடுக்கிறது ஒரு ஆராதனை. பணிவிடையாய் செய்கிறது ஒரு ஆராதனை. வாழ்க்கையின் ஒவ்வொரு ஸ்தானங்களிலே, ஒவ்வொரு நிலைப்பாட்டிலே நாம் எங்கெல்லாம் தேவனை உயர்த்தி வைக்கிறோமோ, எல்லா நிலையிலும் நம்முடைய குடும்பத்திலே அவரை உயர்த்தி வைப்பது, நம்முடைய எண்ணங்களிலே, தீர்மானங்களிலே, பேச்சிலே, நடக்கையிலே, எல்லா நிலையிலும் அவரை உயர்த்தி வைப்பது தான் ஆராதனை. இன்னைக்கு நம்ம அதை மறந்துடுறோம். நல்லா பாட்டு பாடி 1 hour. சில இடத்துல ஆராதனை ஏன் பண்றாங்கன்னா விடுதலைக்காக பண்றாங்க ஆராதனை. பிரேக் த்ரூ வர்ஷிப் அப்படின்னு. எனக்கு தெரியல என்ன பிரேக் பண்ணி நீ பாட்டு பாடி என்ன பிரேக் பண்ண போறேன்னு தெரியல. பாட்டு பாடி பிரேக் பண்ணனா அவர் வந்தவர் பாட்டு பாட்டே போயிட்டு இருப்பாரு. ஏன் அவ்வளவு பாடு பண்ண அவரு? அவருக்கு தெரியாத பாட்டை நம்ம பாடுற போறோம். பாவத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை சொல்லிட்டு நான் அவரே வந்து என்ன பண்ணிருக்கலாம், பாடகரா மாறி பாடி துதிச்சு ஆடி முடித்து விட்டேன், எல்லாம் முடிந்ததுன்னு போயிட்டு இருக்கலாம். அவர் அந்த நிலைப்பாட்டில் இல்லையே, தன்னையே மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். சந்து சந்தாக உரு கலைந்து உருமாறி அவர் யார் என்று அடையாளம் தெரியாதவராய் தன்னுடைய தகப்பனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அதுதான் ஆராதனை. முழுமையாய் ஒப்பு கொடுத்தல், சரண்டரை. ஏன்னா அவர் பெரியவர், அவர் உயர்ந்தவர், அவர் என்னுடைய தகப்பன், என்னுடைய எஜமான், அவர் மாத்திரம்தான், அவரை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதனால்தான் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. நம்முடைய அஜெண்டா ஒரு பக்கம், இந்த காரியம் செய்யும்போது அதுக்கு ஒரு நிலைப்பாடு, இந்த காரியம் செய்யும்போது அதுக்கு ஒரு நிலைப்பாடு. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தலைவர்களை வச்சிருக்கிறோம். சில நேரத்தில் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு உருவங்களை வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு என்ன சொல்லுவாங்க, ஐடலுக்கு என்ன சொல்லுவாங்க, விக்கிரகங்களை வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு நிலைப்பாடு. இந்த காரியம் செய்யும்போது இது, அந்த காரியம் செய்யும்போது அது. சபைக்குள்ள வந்தா தேவன், சபையை விட்டு வெளில போனா வேற விக்கிரகம். சில இடத்துல பணம் விக்கிரமா இருக்குது, சில இடத்துல பொருள் விக்கிரமா இருக்குது, சில இடத்துல பேரே விக்கிரகமா இருக்குது, எனக்கு பேர் வேணும். சில இடத்துல பதவி, ஐயோ பதவி விக்கிரகமா இருக்குது, பதவிக்காக போராடுறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க, பணம் பொருள் எல்லாம். ஏன்னா பதவிக்காக, பேருக்காக. அங்கெல்லாம் தேவன் பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்த இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு எஜமான். அப்படிப்பட்ட 2 எஜமான்களை வைத்துக்கொண்டு நாம் தேவனை பிரியப்படுத்த முடியாதுங்க. அப்படின்னா நம்ம முழுமையான ஆராதனை செய்யவில்லை. அதுதான் தேவன் சொல்றாரு, உன் உதடுகள் என்ன பேசுது, ஆனா உன்னுடைய இருதயமும் தூரமா இருக்கு. அப்படின்னா நம்ம இன்னொரு வார்த்தையில நான் அதை எப்படி பார்க்கறேன்னா, பாட்டு பாடி அவரை ஏமாத்திடுறோம். உதடு, இருதயம் தூரமா இருக்குது. பாட்டு பாடும்போது ஆளுங்களை பாருங்களேன், அழுவாங்க. ரொம்ப அருமையான ஒரு நிலை. பாட்டு முடிஞ்ச பிறகு அவங்கள பாருங்க, வேற ஒரு நிலை. ஏன்னா சும்மா சொல்லக்கூடாது. அந்த பாடலை பாடும் பொழுது அவ்வளவாய் அவர்களை ஒப்பு கொடுத்து தியானித்து முழுமையாக அவருடைய சரீரம், ஆவி, ஆத்மா எல்லாம் ஒருமித்து அவரை பார்க்கிறது. அந்த இடத்துல ஒரு சமாதானம், ஒரு விடுதலை, ஒரு காரியம் வருது. ஆனால் அடுத்த நிலைப்பாட்டில் போகும்போது அந்த ஒருங்கிணைப்பு வர்றது கிடையாது. அதே ஒருங்கிணைப்பு மற்றவைகளிலும் வருமானால், எப்படி நீ பாடலை பாடி தேவனை துதிக்கும் பொழுது ஒரு சமாதானம், ஒரு வேறு ஒரு நிலைப்பாடு உனக்கு வருகிறதோ, அதே நிலைப்பாடு எல்லா ரீதியிலும் வரும். நம்முடைய ஃபோக்கஸ் அப்படி கிடையாது. மற்ற இதுக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய டீவியேஷன் வருது, நிறைய மாற்றங்கள். ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம கண்ணு திறந்து இருக்கு இல்லையா, கண்ணு திறந்து இருக்கும்போது எல்லா மாம்சத்தையும் பார்க்குறோம், சூழ்நிலையை பார்க்குறோம், சந்தர்ப்பத்தை பார்க்குறோம். கண்ணு என்ன பார்க்குதோ அதுக்கு போயிடுது. ஆமே, நம்ம தெரிஞ்சுக்கணும், அவர் மாத்திரம் ஆராதனைக்கு உரியவராக இருக்கிறார்.
அதற்காக தன்னுடைய முதற் பேரான மகனை அவர் அழைக்கிறார். எங்க அழைக்கிறார் தெரியுங்களா? ஆராதனைக்கு எங்க அழைக்கிறாரு? வனாந்திரத்துக்கு அழைக்கிறார். வனாந்திரத்துக்கு அழைக்கிறார். அந்த நிலைப்பாட்டில் வனாந்திரத்துக்கு அழைப்பது மாத்திரமில்ல, அவர் பார்வோனிடத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், 3 நாட்கள் நாங்கள் சென்று அவரை ஆராதிக்க என்ன சொல்றாரு, எங்களை ரிலீஸ் பண்ணுன்றார். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று சொல்றாரு. படிங்க 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிங்க. 7ஆம் அதிகாரம். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டு. எக்ஸோடஸ் 7:16. அவனை நோக்கி, வனாந்திரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உம்மிடத்திற்கு அனுப்பியும் இதுவரைக்கும் நீர் கேளாமற் போனீர். பாருங்க, எங்க கூப்பிடுறாரு? வனாந்திரத்துக்கு ஆராதனை செய்ய. அதுக்கு முன்பதான் இருக்கிற அந்த 4ஆம் அதிகார வரிசையில் பார்த்தீங்கன்னா 3 நாள் என்ன செய்யறாரு? 3:18 படிங்க. அவர்கள் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய், எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். இப்பொழுதும் நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆமென். 3 நாள் பிரயாணம் போய் என்ன செய்யணுமா? அவருக்கு நாங்கள் பலியிட்டு ஆராதனை செய்ய. 3 நாள் என்று சொல்லுகிறதான அந்த ஒரு நிலைப்பாடு என்னத்தை குறிக்கிறது என்றால், வேறு ஒரு பரிமாணத்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளிலே நான் கட்டுவேன். அந்த 3 நாள் என்று சொல்லுகிறதான அந்த பரிமாணம் மேலான பரிமாணம், ஆவிக்குரிய பரிமாணம், விடுதலையின் பரிமாணம், அடுத்த நிலைப்பாட்டின் பரிமாணம். இட்ஸ் நாட் த சேம் ஸ்டாண்டர்ட், இட்ஸ் a different dimension. ஏன்னா அது மகிமையின் மேல் மகிமைக்கு கடந்து போகிறதான பரிமாணம். அந்த 3 நாள் என்று வருகிறதான 3லே அது செயல்படுகிறதான எல்லா அமைப்புகளும் கால அளவிலே, முக்கியமாக கால அளவிலே 3 என்று சொல்லுகிறதான எல்லா அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மேலான ஒரு பரிமாணத்தை பார்க்கலாம். இவர் சொல்றாரு, சும்மா சொல்லுங்க, அதான் நான் முன்னாடியே சொன்னேன், 3 நாள் போயிட்டு திரும்ப வரப்போறாங்க இவங்க கிடையாது. அப்படின்னா தேவன் சும்மா 3 நாள் சொல்லுப்பா, அது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லலை. சொல்லாத நம்ம இதெல்லாம் பயன்படுத்தி என்ன சொல்றோம், தேவனே அவர் தான் சொன்னார், 3 நாள் சொன்னாரு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், ஃபர்ஸ்ட் 3ன்னு கேளுங்க, அப்பதான் விடுவார். ஒரேடியே கேட்டா எப்படிங்க விடுவாரு? இல்லையா? தேவன் இப்பெல்லாம் பேசல. இங்க he is meaning what he is saying. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அவர் கருத்தில் கொண்டுதான் அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், இந்த 3 நாள் பிரயாணம் செய்து அப்படின்னா we are traveling from a dimension to dimension. ஒரு நிலைப்பாட்டிலிருந்து இன்னொரு நிலைப்பாட்டுக்கு கடந்து சென்று 3வது ஒரு நிலைப்பாட்டுக்கு கடந்து சென்று அங்கு என்னை அவர்கள் ஆராதிப்பார்கள். ஆமென். இன்றைக்கு தேவன் நம்ம அங்கதான் அழைக்கிறாரு. ஏன் தெரியுங்களா? டைம் வந்துருச்சு. அவர் தன்னுடைய குமாரனுக்கு காரியங்களை செயல்படுத்தும்படியாய். இங்க சபை எழும்ப போகிற காலம் வந்துருச்சுங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் ரெடியா இல்லைன்னா இன்னொரு சபை எழும்ப போகுது. தேவனுடைய சபை எழும்ப போகிறது. தேவன் அதன் மூலமாய் வெளிப்பட போகிறார். அவருடைய மகிமை, அவருடைய மகத்துவங்கள் இந்த பூமியிலே மகிமையாக வெளிப்பட போகிற காலம் வந்து விட்டது. அதற்கு நம்ம ஆராதிக்கிற ஜனங்களாய், அவரையே ஆராதிக்கிற ஜனங்களாய் நாம் மாறாவிட்டால் அவரை நாம் பார்க்க முடியாது. He will pass by and you will not be aware of it. அவர் கடந்து போவாரு, ஆனா உங்களுக்கு தெரியாது. நீங்க எப்படி இருப்பீங்கன்னா அதே நிலைப்பாட்டிலே இருப்பீங்க. ஏன்னா இன்னும் நீங்க என்ன பண்ணல, பிடிக்கல. இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கும் பொழுது அவரை மேசியா என்று அறிந்து கொண்டவர்கள் யார் தெரியுங்களா? அவருக்காக எதிர்பார்த்திருந்தவர்கள் தான் அவர்களை அறிந்து கொண்டார்கள். அதுல உதாரணமாய் பார்த்தீங்கன்னா சிமியோன் என்கிறதான அந்த ஆசாரியர்.
அவர் காத்திருந்தார். இந்த டைம் எப்போ வரும், இந்த தீர்க்க தரிசனம் எப்பொழுது நிறைவேறும், அவர்களால் தான் அறிந்து கொள்ள முடிந்ததே தவிர மற்ற ஞானிகளால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களுக்கு ஞானம் இருந்தது, தீர்க்க தரிசனம் தெரியும், மேசியா வருவார்னு தெரியும், படித்திருக்கிறார்கள். ஆனால் எதிர்பார்ப்போடு கூட இருந்தவர்களுக்கு அவர் வெளிப்பட்டார். மற்றவங்கெல்லாம் அவங்க ஏலியன் ஆயிட்டாங்க. மற்றவர்களுக்கு இது என்னவா மாறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடைக்கல்லாக மாறிவிட்டது, இடரலாக மாறிவிட்டது. ஆனால் யார் ஏற்றுக்கொண்டார்களோ, இந்த கல் வரும் என்று நினைத்திருந்தார்களோ, நாங்கள் கட்டும்படியாக எங்களுக்கு ஒரு கல் வேணும் அப்படின்னு நினைத்திருந்தவர்களுக்கு அவர் வெளிப்பட்டார். இன்னைக்கு நம்ம இந்த நிலைப்பாட்டுக்கு நம்ம ஆயத்தமா இல்லைன்னா அவர் கடந்து போவார், நமக்கு தெரியும். He will pass by. நம்ம வேறு ஒரு நிலைப்பாட்டுக்கு காத்துட்டு இருப்போம். எப்படி யூதர்கள் இன்றைக்கும் மேசியா வரணும்னு காத்துட்டு இருக்கிறது போல சபை காத்துட்டே இருக்கும். வருவாரு வருவாரு. ஆனால் அவர் என்ன செய்துட்டு இருப்பாரு, வந்து போயிட்டு இருப்பார். அவருடைய ஜனங்களோடு கூட அவர் கடந்து போயிருப்பார். யாருங்க போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பிறந்த பிள்ளையா இருக்கும். நம்ம நினைப்போம், எங்க நாங்கள் யாருங்க 50 வருஷமா ஊழியத்தில் இருக்கிறோம், சீனியாரிட்டி எங்கள் சபை, நான் பிஷப்பு என்னென்னமோ வாங்கி வச்சிருக்கேன், கார்டினல், அதுக்கு மேலே என்ன தெரியல எனக்கு, அதெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறோம். ஒன்றுமே இல்லையேங்க, இன்னைக்கு ஒன்றுமே நடக்கலையே, எனக்கு தெரியாமல் எப்படி பட்டணத்தில் இப்படி ஒரு காரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனால் தேவன் என்ன செய்தார், தனக்கு ஏற்ற எளிமையான தாழ்மையான நேர்த்தியான ஜனத்தை கொண்டு அவர் கடந்து போய்விட்டார். ஏன்னா அவருக்கு காலியான பாத்திரம், வெறுமையான பாத்திரம், தாழ்த்தப்பட்ட பாத்திரம், உகந்த பாத்திரம், அதுதான் அவருக்கு வேணும். ஆனால் நமக்கு இந்த உலகத்தில் நிறைய வேணும். கார் வேணும், பங்களா வேணும், வீடு வேணும், பேர் வேணும், புகழ் வேணும். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இதெல்லாம் இருந்தால் தான் சபைக்கு ஒரு வந்தா. ஏன்னா நம்ம அளக்கிற அளவு போயிட்டு உலக அளவு. தேவன் நித்திய அளவை கொண்டு இருக்கிறார். நம்ம போன ஸ்கூல் வேற, அவர் போன ஸ்கூல் வேற. நம்ம போன ஸ்கூலுக்கு அவர் போல, அதனால அவருடைய அளவு டோட்டலா வித்தியாசம். நமக்கு 1 1 2, அவருடைய அளவு வேற. அவர் 1000 1 1000, நமக்கு அந்த கணக்கே புரியாது. அது அல்ஜிப்ரான்னு சொல்லுதா, ட்ரிக்னாமெட்ரின்னு சொல்லுறதா, என்ன சொல்லுதுன்னு எனக்கே தெரியல. அவருடைய விஞ்ஞானம் வேற. நமக்கு மழை வரணும், நிரப்பணும், அப்பதான் தண்ணி வரும். அவருக்கு மழையும் வராது, ஒன்றும் நடக்காது, ஆனால் தண்ணி வந்துடும். ஆமென். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய சயின்ஸ் வேற, அவருடைய கணக்கு வேற. அதனால தான் அவர் சொல்றாரு, உன்னுடைய இருதயத்தில் புகுறாத, அறியாத, எட்டாத பெரிய காரியங்கள் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஸ்கூல் இஸ் நாட் ஆஃப் அவர் ஸ்கூல். அவர் நம்முடைய பள்ளிக்கூடத்திலே படித்தவர் அல்ல. he is of a different dimension. மேலான நிலைப்பாடு. அந்த மேலான நிலைப்பாடு யாருக்கு கொடுக்க அவர் ரெடியா இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேலான நிலைப்பாடையே நான் எப்படி பார்க்கறேன்னா, இரட்டிப்பான ஆசீர்வாதமா பார்க்கறேன். ஏன் தெரியுங்களா? மேலான நிலைப்பாடு வரும்பொழுது கீழான நிலைப்பாடும் சேர்ந்து வருகிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, முதல் வசனம், அவர் வானத்தையும் பூமியும் அவர் உண்டாக்கினார். அது என்னமா பார்க்குறீங்க நீங்க? 2 பரிமாணங்களை நாம் பார்க்கலாம். 2 பரிமாணங்கள், காணக்கூடாத பரிமாணம், காணக்கூடிய பரிமாணம். இந்த 2 பரிமாணத்தையும் உண்டாக்கி யார்கிட்ட கொடுக்கிறாருன்னா, மனுஷங்கிட்ட கொடுக்கிறார். ஏன்னா அவன் இரட்டிப்பான ஆசீர்வாதத்திற்கு உடையவனாய் இருக்கிறான். இயேசு கிறிஸ்து ஜெயித்து வரும்போது சொல்றாரு, இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம். 2 பரிமாணத்துல எனக்கு அதிகாரம் இருக்கு. அதுதான் இரட்டிப்பான ஆசீர்வாதம். அதை யார் பெற்றுக்கொள்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதற் பேரானவர். முதற் பேரானவருக்கு வேற பிசினஸே கிடையாது. அவர் வேற ஏதாவது பிசினஸ் பண்ணனா he has to be redeemed. மீட்கப்பட்டிருக்க வேண்டும். வேண்டாங்க, இது எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களிலே முதற் பேரானவரை எண்ணி அவருக்கு பதிலாய் என்ன செய்கிறாரு, லேவியர்களை அவர் தெரிந்து கொண்டுகிறார். ஏன்னா முதற் பேரானவர்களை நான் ரிலீஸ் பண்றேன், லேவியர்களை எனக்காக நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். இவர்கள் என்னுடைய சேவையை மாத்திரம்தான் செய்வார்கள். முதற் பேரானவனுடைய அமைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் மாத்திரமே. ஆமென். நம்ம அது என்ன நினைச்சிட்டோம் தெரியுங்களா? பாஸ்டருங்க தான் அப்படின்னு நினைச்சிட்டோம். இல்லைங்க ஐயா, நம்ம என்ன நினைக்கிறோம்,
பாஸ்ட் மாத்திரம் தான். ஏன்னா நம்ம போயிட்டு சர்ச்சில் ஊழியம் செய்கிறோம் இல்லையா, நம்ம வேற வேலை செய்யறதில்ல. இல்லை, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே முதன்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய அலுவல் வேற. நம்ம பாஸ்டராக இருக்கிறோம், சுவிசேஷகராக இருக்கிறோம், தீர்க்கதரிசியாக இருக்கிறோம், பல அமைப்பிலே காணப்படுறோம். அது நம்முடைய அலுவல். ஆனால் யார் முதற்பேரானவர்கள்? முதற்பேரான அழைப்பை பெற்றவர்கள் யார்? ஆசாரியனுடைய அழைப்பை பெற்றவர் யார்? ராஜாக்களுடைய அழைப்பை பெற்றவர் யார்? தீர்க்க தரிசன அமைப்பை பெற்றவர்கள் யார்? இஸ்ரவேல் கூட்டம். ஆமென். முழு இஸ்ரவேல் ஜனமும் முதற்பேரான ஒரு கூட்டமாக காணப்படுகிறது. புரியுதுங்களா? மேலான நிலைப்பாடு. ஆனா அதுல பலர் பல அலுவல்ல. எல்லாரும் உள்ள வந்துட்டோம்னா தசம்பாகமே வராதுங்க ஐயா, இல்லையா? எல்லாருமே பாஸ்டரா உட்கார்ந்து சர்ச்சில் உட்கார்ந்தானா யார் போஷிக்கிறது? எப்படி சபை நடக்கும்? தேவன் உங்களை அழைக்கிறார். திடீர்னு ஒரு நாள் நீங்க சொல்றீங்க தேவன் எல்லாரையும் அழைக்கிறாருன்னு. உங்க சபையில் இருக்கிற எல்லாருமே ஐயா நாங்களாம் நாளைக்கு பாஸ்டர் ஆகிறோம்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் பாஸ்டர் ஆகிறாருன்னா என்ன பண்ணுவீங்க? ஐயா நான் நாளைக்கே வேலை விட்டுறலான்னுங்கிறையா. அவர் தான் முக்கியமான தசம்பாகம் கொடுக்குறவரா இருந்தால் என்ன பண்ணுவோம் நம்ம? ஐயா கொஞ்சம் யோசித்து ஃபாஸ்டிங் போட்டு கொஞ்சம் நிதானமா, கொஞ்சம் ஜாக்கிரதை, அவசரப்படாதீங்க, தேவன் உங்களை அழைச்சிருக்கிறாரு அப்படின்னா அழைப்புன்னா என்ன? தேவனுடைய காரியம்னா என்ன? தேவன் எல்லாரையும் அழைத்திருக்கிறார், எல்லார் மேலேயும் நோக்கம் வச்சிருக்காரு. ஆனால் நம்முடைய அலுவல் வேற, நம்முடைய ஆஃபீஸ் வேற. நம்ம வேற வேலை செய்கிறோம், அவங்க வேற வேலை செய்கிறாங்க. ஆனால் அவங்களும் முதற்பேரான கூட்டத்தில் தான் இருக்காங்க, நம்மளும் அதே கூட்டத்தில் தான் இருக்கோம். தேவன் அதே நிலைப்பாடை தான் எல்லாருக்கும் வச்சிருக்காரு, அதே நிலைப்பாட்டில் தான் நம்ம எல்லாரையும் நடத்துறாரு. இதுதான் இந்த வேதத்தின் ஆழம். நம்ம சும்மா அப்படியே மேலோட்டமாக பேசிட்டு அப்படியே அடிச்சுட்டு அப்படியே போகிறோம். தேவனுடைய அமைப்பு இதுதான். இந்த அமைப்புக்குள்ளே தேவன் நம்மை செயல்பட அழைக்கிறார், கூப்பிடுறாரு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்க கூப்பிடுறாரு? வனாந்திரத்தில். வனாந்திரத்தில் என்ன இல்லை? தண்ணி இல்லை. வனாந்திரம்னாலே தண்ணி இல்லை, குளிர், கண்டிஷனு, சாப்பாடு இல்லை, ஒண்ணுமே இல்லைங்க. வனாந்திரத்தில் என்ன இல்லை? ஒண்ணுமே கிடையாது. அது சொல்ற அங்கு வந்து என்னை ஆராதி அப்படின்னா முழுமையான சரண்டரோட ஆராதி. நீ எல்லாத்தையும் கையில வச்சுன்னா அது மேல நின்று ஆராதிக்காத. யூ பில்ட் அ பிளாட்ஃபார்ம் அண்ட் யூ ஸ்டாண்ட் ஆன் த பிளாட்ஃபார்ம், யூ சே ஐ லவ் ஜீசஸ். அவர் சொல்ற பிளாட்ஃபார்ம் எடுப்ப. அதான் வந்து சொல்றான் யோபை குறிச்சு, நீ எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துருக்கிறீர, அதனால தான் என்ன பண்றான் அவன், அதனால தான் உண்மை ஆராதிக்கிறான். அந்த பிளாட்ஃபார்மை கொஞ்சம் ஒன்று ஒன்றா எடுங்க, அதுக்கப்புறம் அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கும். தேவன் அவன் மேலே வச்சிருக்க நம்பிக்கை, சொல்ற நம்பிக்கைங்க. பிகாஸ் he trusted Job. அது சொல்றாரு come on எடுத்துக்கோ. ஆமென். இன்னைக்கு நம்மளை அப்படி விட்டாருன்னு வச்சுக்கிடுங்க, ஏன் என்னை கைவிட்டீர் ஆண்டவரே, அந்த நிலைக்கு போயிடும். ஏன் என்னை கை விட்டுட்டீங்க? கைவிடல, அவர் நம்பிக்கை வைக்கிறார். உத்தமனும், ஏன்னா அது எப்படி நீங்க கேட்கல, நீங்க எப்படி சொல்றீங்க? அவர் சொல்றாரு, சாட்சி சொல்றாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் பயந்த இவனை போல பூமியிலே. அதுக்கு பிறகு அவருக்கு நம்பிக்கை என்னங்க வேணும்? வாட் இஸ் மோர் ப்ரூஃப் வி வாண்ட்? இல்ல அதுதான், அதே மேலான ஒரு ப்ரூஃப் அங்க. அப்பனை போல வேற யாருமே இல்லை, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க போ. ஏன்னா அவர் அவ்வளவு தூரமாய் அவனை அறிந்திருந்தார். இன்றைக்கு நான் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியின் வாழ்க்கையிலே நாம் வாழ வேண்டும். ஏன்னா நம்ம முதற்பேரான குமாரனா இருக்கிறோம். நம்மை அழைக்கிறார் அவர். ஐ எம் காலிங் யூ டு வர்ஷிப் மீ அலோன். என்னை மாத்திரம் ஆராதிக்கும்படியாக வனாந்திரத்துக்கு வா, எல்லாத்தையும் விட்டுடு. அப்படின்னா நம்ம கையில் என்ன இருக்குதோ இல்லையோ அதை சார்வதல்ல, அவரை மாத்திரம் சார்ந்து அவரை மாத்திரம் நம்பி இருக்கும்போது சார கத்துக்கணும். இல்லைன்னா இல்லாத சூழ்நிலை வந்துடும். ஆமென். புரியுதா உங்களுக்கு? இருக்கும்போதே சார கத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் போட்டு நல்லா போகும். இல்லாத சூழ்நிலையில போயிட்டோம்னா ரொம்ப கஷ்டமாயிடும். இருக்கும்போதே இல்லாதவர்களாய், அது ஒரு அப்பியாசம் தெரியுங்களா? வேதத்தில் இருக்கிற ஒரு அப்பியாசம். இருந்தும் இல்லாதவர்களாய். இயேசுவினிடத்தில் அவர் பூமியில வாழும்பொழுது அவர்கிட்ட என்ன இருந்துச்சு?
ஒண்ணுமே இல்லை. ஆனா அவர்கிட்ட எல்லாமே இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சுங்க. 5000க்கு மேலானவர்களுக்கு வனாந்திரத்தில் அப்படின்னு சொல்ற நேரத்தில் சாப்பாடு போட்டார். அவர்கிட்ட என்ன சொல்ல முடியும்? வரி கட்டினாங்க, மீனை பிடிப்பாங்க. ஐயோ, வரியெல்லாம் நானே விசுவாசத்தில் இருக்கிறேன், என்கிட்ட வந்து வரி கேட்குறீங்க? நான் தேவகுமாரனு, என்கிட்ட வந்து வரி கேட்டா நியாயமா? எனக்கெல்லாம் வரி கிடையாதுங்க, நான் பரலோகத்தை சார்ந்தவன். இன்னைக்கு நம்ம அப்படிதான் பேசுறோம் இல்லையா? நான் பரலோகத்தை சார்ந்தவன்ப்பா, தேவன் தான். ஏன்னா இவரால் வரி கட்ட முடியல, கட்ட முடியாததுனால என்ன பண்றாரு? இந்த கதையெல்லாம் விடுறாரு. அவர் என்ன சொன்னாரு? ராயனுக்கு உரியதை ராயனுக்கும் சீசனுக்கு உரியதை கொடுத்து விடுப்பா. இந்த பூமியில நான் இருக்கிற வரைக்கும் உலகத்தின் அமைப்புல வாழ்ந்துட்டு போ. இல்லையா ஆண்டவரே, மீனப்படி. ஆமே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவரை நாம் ஆராதிக்கும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலை வரும். இந்த 2026 இருந்து வரப்போகிறதான நிலைப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, we need to start living in supernatural. இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலையிலே வாழ பழகி கொள்ள வேண்டும். ஏன்னா தேவனுடைய அமைப்பு அதுதான். முதல் நாளிலே, 2ஆம் நாளிலே, 3ஆம் நாளிலே, 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள், எல்லா நாள்லையும் அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா அற்புதங்கள் தான். எல்லா அற்புதத்தையும் பண்ணிட்டு யாரை விடுறாரு? மனுஷனை விடுறாரு. நீ இதன் மேல் ஆளுகை செய் அப்படின்னா, மனிதனுடைய அமைப்பு ஆளுகை செய்து அற்புதத்திலே வாழும்படியாக தான். அந்த அற்புதத்தின் வாழக்கூடிய நிலையிலே தான் தேவன் தன்னுடைய ஜனமாகிய நம்மை அவர் வைக்கிறார். அப்படின்னும் போது நம்ம அதுல தான் வாழணும். அதிலே வாழ்வதற்கு நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆனா கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வனாந்திரம். ஆமே, எங்க இருந்துங்க பேசுறீங்க? நாங்க வனாந்திரத்திலிருந்து பேசுறோம். மழை எங்க வருது? வனாந்திரத்துல தான் வருது. ஆமே, நீங்க வனாந்திரத்திலிருந்து பேசுவீங்க, மழையே வராத நிலைப்பாடிலே மழை வரும். வனாந்திரத்திலிருந்து பேசுவீங்க, என்ன வரும்? ஆகாரம் வரும். என்ன தேவையோ எங்க வரும்னு கேட்டீங்கன்னா, வனாந்திரத்துக்கு வரும். நீங்க வேற எங்கேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. வனாந்திரத்துக்கு உங்களை தேடி வரும். ஏன்னா நான் அவரை மாத்திரம் சார்ந்து இருக்கிறேன். 2026 எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா? நிறைய வனாந்திரங்களை சந்திப்போம். ஆமே, அந்த வனாந்திரத்தில் தேவனை நாம் பார்ப்போம். ஆமே, பள்ளத்தாக்குகளை சந்திப்போம். மரண இருளின் பள்ளத்தாக்கு. போன வருஷம்தான் அப்படியே போயிடுச்சு. இந்த வருஷம் கடினமா இருக்க போகுது. சரீரத்தில் பாதைகள் வரும், வேதனைகள் வரும், வியாதிகள் வரும். சபை எழும்பி அதை ஜெயிக்கும். ஆமே, சபை அதை எழும்பி ஜெயிக்கும். அதை ஜெயிக்கிறதை உலகம் பார்க்கும். பார்க்கும் பொழுது தேவன் யார் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும். உலகத்திலே அவைகளுக்கு மருந்து இல்லை, ஆனால் தேவனிடத்திலே அவைகளுக்கு விடுதலை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடை தான் அவர் சொல்றாரு, நீ வனாந்திரத்துக்கு வா, நான் உனக்கு காட்டுறேன் யாருன்னு சொல்லிட்டு. நீ இந்த வனாந்திர அமைப்பை பயத்தோடு இல்லை, தைரியத்தோடு கூட கடந்து வருவாயானால் இதிலே தேவனை பார்க்க முடியும். இன்னொரு காரியம் என்ன சொல்ற தெரியுங்களா? என்னுடைய ஜனங்களை நீ ஆராதிக்க போக விடாவிட்டால், 8ஆம் அதிகாரம் படிங்க. 8ஆம் அதிகாரம் 1-2. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. நீ அவர்களை அனுப்பி விடமாட்டேன் என்பாயாகில் உன் எல்லை அடங்கலையும் தவளைகளால் வாதிப்பேன். நதி தவளைகளை திரளாய் பிறப்பிக்கும். அவைகள் உன் வீட்டிலும் உன் படுக்கை அறையிலும் உன் மஞ்சத்தின் மேலும் உன் ஊழியக்காரன் வீடுகளிலும் உன் ஜனங்களிடத்திலும் உன் அடுப்புகளிலும் மா பிசைகிற உன் தொட்டிகளிலும் வந்து ஏறும். போதும். 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆங்கில மொழிபெயர்ப்பில் போடப்பட்டு இருக்கிறது, if you refuse to let them go, I will send a plague. If you refuse to let them go, அவர்களை நீ அனுப்பாவிட்டால் என்ன மாவுமா? நான் வாதியை அனுப்புவேன். ஆமே, நான் வாதியை அனுப்பி என்ன செய்வேன்? உன்னை டெஸ்ட் பண்ணும்பா. ஏன் நான் சும்மா சொல்ல விரும்பல,
தேவனுக்கு உண்டான அமைப்பை நாம் தராவிட்டால் வாதைகள் வரும். அந்த வாதைகள் வந்து டெஸ்ட் பண்ணும். என்ன டெஸ்ட் பண்ண தெரியுங்களா? நீ யாரை ஆராதிக்கிறாய்? அந்த ஆராதனையின் தொழுகை, அந்த துல்லியம் அவருக்கு மாத்திரம் இருக்கும் பொழுது வருகிற எல்லா வாதைகளும் உங்களை வந்து பார்த்துட்டு ஓடி போயிடும். நான் என்ன விசுவாசிக்கிறேன் என்றால், இந்த காலகட்டத்தில் நம்முடைய ஆராதனையினுடைய ஃபோக்கஸ் துல்லியமாக வியாதிகள் நம்மை விட்டு விலக வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தில் நம்ம உட்காரும் பொழுது வாதை இல்லாமல், வியாதிகள் இல்லாமல் நாம் வாழ வேண்டும். தேவனுடைய அமைப்பில் உட்கார்ந்துட்டு இருக்கோம், வியாதியோடு இருக்கக்கூடாதுங்க. வியாதிகள் கடந்து போக வேண்டும். வியாதி வராதுன்னு இல்லை. இன்னைக்கு இருக்கிற ஆகாரம், சாப்பாடு, நிலைப்பாடு, சுற்று சூழ்நிலைகள், இவைகள் எல்லாம் வியாதியை கொண்டு வரும். சாப்பிட்ற சாப்பாடே வியாதியை கொண்டு வரும். ஆனால் தேவனுடைய அமைப்பிலே வாழுகிற நாம் சுதந்திரமாய் வாழ முடியும். ஏன்னா அதே அதிகாரத்தில் பாருங்க, 22, 23 படிங்க. 8ஆம் அதிகாரம் 22, 23. பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷித்தப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். ஆமென். என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் நடுவில் என்ன வருமா? வித்தியாசம். ஏன்னா அவர்கள் எனக்காக பிரித்தெடுக்கப்பட்ட, என்னை ஆராதிக்கும்படியாக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். அவங்க எங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா, அதே எகிப்துல ஒரு பட்டணத்துல தான் இருக்காங்க. ஆங்கிலத்தில் கோஷன் என்று சொல்லப்படுகிறது. தமிழில் என்ன போட்டிருக்கு? கோசேன். அதே நிலைப்பாட்டில் எகிப்துக்குள்ளாரையே ஒரு நிலையிலே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த நிலைப்பாட்டிலே நான் என்ன செய்வேன்? I will deal differently with the land of Goshen. எப்படிங்க? இது என்ன சயின்ஸ்? இது என்ன ஜியோகிராபிக்கல் சயின்ஸ்? இது புரியாது, உலக அமைப்புக்கு புரியாது. எகிப்துக்குள்ளாரே இருக்காங்க. ஆனா தேவன் சொல்றாரு, அந்த இடத்துல நான் என்னுடைய நிலைப்பாடு வேற மாதிரி இருக்கும். அப்ப உலகத்தின் அமைப்பு எதுவா இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. உலகத்திற்கும் என் ஜனத்திற்கும் வித்தியாசத்தை காண்பிக்கும்படி நான் அவர்களுக்கு நன்மையை செய்வேன். ஏன்னா இதுதான் அடையாளம். ஆமென். இதுதான் அடையாளம் வேணும். நமக்கு இப்படிப்பட்ட அடையாளம் வேணும். இந்த காலகட்டத்தில் ராஜாக்களும் பெரிய 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 அமைப்புகளும் நம்மை தேடி வர வேண்டுமானால் நமக்கு இப்படிப்பட்ட அடையாளங்கள் வேண்டும். இந்த அடையாளம் தான் இந்த காலகட்டத்திற்கு அவசியம். நம்ம என்ன நினைக்கிறோம்? நாங்கெல்லாம் ஒன்று கூடி திரண்டு பெரிய கூட்டமாக காட்டுறோம் பாருங்க. எங்க கூட்டம் பார்த்தீங்களா? ஸ்ட்ரென்த் பார்த்தீங்களா? அது இல்லை அடையாளம். அதை விட பெரிய ஸ்ட்ரென்த் எல்லாம் அவங்ககிட்ட இருக்கு. இன்றைக்கு நம்முடைய அடையாளம் என்ன தெரியுங்களா? நீ விலை கொடுத்து, பணம் கொடுத்து, ஞானத்தினாலே, செல்வத்தினாலே, எதுனாலும் வாங்க முடியாத ஒரு அமைப்பு, அந்த அடையாளம் எங்களிடத்தில் இருக்கிறது. இது இரட்டிப்பான அடையாளம். ஆவிக்குரிய பரிமாணம், பூமிக்குரிய பரிமாணம். 2 பரிமாணங்களையும் தேவன் எங்களுக்கு, அவருடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறார். சபை இந்த பரிமாணத்துக்குள்ள போய் ஆகணும். ஆமென். நம்ம என்ன நினைக்கிறோம்? இதெல்லாம் மெதுவா பின்னாடி மெதுவா வரும் போல. எப்பங்க வரப்போகுது? மாமிசத்தில் இருக்கும்போது தாங்க வரணும். ஆமென். மாமிசத்தில் விட்டு கடந்து போன பிறகு எதுவுமே தேவை கிடையாது. மாமிசத்தை விட்டு போயிட்டோம்னா நமக்கு சாப்பாடு தேவையில்லை, தண்ணி தேவையில்லை, வீடு தேவையில்லை, வசதி தேவையில்லை, செல்வம் தேவையில்லை, மரியாதை தேவையில்லை, இல்லையா? அதுக்கப்புறம் என்ன? ஒண்ணுமே கிடையாது. மாமிசத்தில் இருக்கும் வரை தான். அப்படின்னா தேவன் இவைகள் எல்லாம் எப்போ செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமிசத்தில் இருக்கும் காலத்திலே சபையானது மாமிசமா இந்த பூமியில இருந்து செயல்பாட்டுக்குள்ள இருக்கும் பொழுது சபை தேவனை வெளிப்படுத்த வேண்டும், சபை தேவனை காண்பிக்க வேண்டும். அந்த நிலைப்பாட்டிலே நாம் வர வேண்டுமானால் நாம் அவரை மாத்திரம்தான் ஆராதிப்போம். இங்க பார்வோன் ஆராதனையை தடுக்கிறாரு.
அநேக நேரத்தில் வெளியிலேருந்து பார்வோன் வர வேண்டியதில்லை, உள்ளுக்கு இருக்கிற பார்வோனை எழும்பி தேவனுக்கு செலுத்த வேண்டிய ஆராதனை தடை செய்து கொண்டிருக்கிறார். ஆமே. பார்வோனை பார்க்குற வரைக்கும் நமக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும். ஆனால் நமக்குள்ளே அடங்கி இருக்கிற பார்வோனை பார்க்கும்போது கொஞ்சம் அப்படி போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாரையும் பார்ப்போம். ஓ, அவன் தான் பார்வோன், எதிர் வீட்டுக்காரன் பார்வோன், இவன் பார்வோன், அவன் பார்வோன், இந்த அரசியல்வாதி பார்வோன், அந்த காரியம் பார்வோன். அந்த பார்வோன்லாம் விட்டுருங்க, அவங்களாம் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம். நான் உள்ளுக்கு இருக்குது பார்த்தீங்களா பார்வோன்னு, இங்கே உட்காந்துருக்கு பார்த்தீங்களா பார்வோன்னு, மாமிசத்தில் இருக்கிற பார்வோன், அவன்தான் தேவனுக்கு செலுத்த வேண்டிய ஆராதனையை தன்வசப்படுத்தி அந்த ஆராதனையை தனக்காக, சுயத்திற்காக, ஆசைக்காக, இச்சைக்காக, தன்னுடைய மாமிசம் பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்காக, அதை சொகுசிலை தக்க வைத்து கொள்ள உள்ளுக்கு இருக்கிற பார்வோன் எழும்பி சொல்றான், இல்லை முடியாது. ஆண்டவர் சொல்றார், வனாந்திரத்துக்கு வா மகனே. உள்ளுக்கு இருக்கிற பார்வோன் சொல்றார், வனாந்திரெல்லாம் போக முடியாது, எங்கேயாவது டவுன்ல இடம் பாரு. வனாந்திரத்துக்கு போனால் எப்படி பிரதர் ஊழியம் செய்ய முடியும்? அங்கே ஆத்மாக்களே இல்லையா பிரதர்? யாருக்கு பிரதர் நான் ஊழியம் செய்ய முடியும்? ஆண்டவர் சொல்ற, வனாந்திரத்துக்கு வா, நான் காட்டுறேன். அங்கே நீ விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை. நம்ம பிரின்சிபல் என்ன தெரியுங்களா? விதைக்கணும், அப்பதான் அறுக்கணும். அவர் சொல்றாரு, நீ அங்கே என்ன விதைச்ச? ஏன்னா விதைக்கும் போது நம்ம என்ன தெரியுமா சொல்றோம்? வேர்வை சிந்திப்பா, எவ்வளோ கஷ்டப்பட்டு விதைக்கிறோம் பார். ஏன் தெரியுங்களா? தேவன் கொடுப்பாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன் வேர்வை இல்லை, என்னுடைய கிருபை. தேவன் செய்கிற நிலைப்பாடெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டதுங்க. வேதத்தில் நான் அதான் பார்க்குறேன். நம்முடைய வேர்வையினாலே, பிரயாசத்தினாலே, நம்முடைய பேரினாலே, ஒரு 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 ஆவிக்குரிய ரீதியில் சொல்லிட்டேன், நம்முடைய ஜெபத்தினாலே, என்னுடைய பிரதிஷ்டையினாலே, நான் செய்கிற ஊழியத்தினாலே. என்ன செஞ்சிட்ட ஊழியம்? சில நேரத்தில் ஊழியன்றாங்க, அவங்க பேஜ் திறந்து பார்த்தா அவங்க போட்டோ தான் இருக்குதுங்க. கண்ணாடி போட்டு இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க. யார் ஊழியனே தெரியலங்க. அவர் வேலை செய்யறாரு, ஆனா இவர் படம் போட்டுக்கிறாரு. இங்க படம், அங்க படம், இங்க போறேன், அங்க போறேன். புரிய மாட்டேங்குது எனக்கு. யாரை ஹைலைட் பண்றேன்னே புரிய மாட்டேங்குது. ஏன்னா மனிதனை மாமிசம் கேட்குது, அதெல்லாம் மாமிசம் அதெல்லாம் கேட்குது, ஆசைப்படுது. அந்த இடத்துல எல்லாம் மாமிசத்தை போட்டு மெதிக்கணும். இந்த மாமிசத்துக்கு இடம் கிடையாது. தேவன் மாத்திரம்தான், அவர் மாத்திரம்தான். அப்போதான் நம்ம என்ன ஆக முடியும்? நம்மை தாழ்த்த முடியும். நம்முடைய மனதாலே நம்மை தாழ்த்தி, நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே நீர்தான் என்னுடைய எஜமானன், நீர் என்னிலே விளங்க நான் பாத்திரமாய், ஊழியனாய், வேலைக்காரனாய், அடிமையாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஜனங்களை தேவன் எடுக்கிறாரு, அவருடைய மகிமையை அவர் மேல் வைக்கிறாரு. அந்த மகிமை இந்த உலகம் கண்டுகொள்ளவே முடியாது, உலகம் கொடுக்கவே முடியாது. பணம் கொடுக்க முடியாது, பொருள் கொடுக்க முடியாது, ஜனங்கள் கொடுக்க முடியாது. 1000 பேரோ 10,000 பேரோ உங்க பின்னாடி வந்தாலும் அது கொடுக்க முடியாது. ஏனென்றால் இது இரட்டிப்பான பரிமாணம். வானம் பூமி, காணக்கூடியது காணக்கூடாதது, அந்த லீனேஜ்குள்ள வரக்கூடிய ஒரு அமைப்பாக இது காணப்படுகிறது. ஆமே. இன்னும் 2 வசனங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம். எல்லாம் அதே சம்பவம் தான், ஆனால் ஒவ்வொரு வார்த்தையிலும் அநேக அர்த்தங்கள் காணப்படுகிறது. 9, 13, 14 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ அதிகாலமே எழுந்து போய் பார்வோனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. அவருடைய ஹைலைட்டே அதுதான், எனக்கு ஆராதனை செய்ய, எனக்கு ஆராதனை செய்ய. அப்படின்னா இது பாட்டு பாட மாத்திரம் அல்ல அப்படின்னது ரொம்ப. ஏன்னா பாட்டு இன்னைக்கு கொள்ளுதுங்க நம்மள. பாட்டு ஆராதனைன்னு சொல்லி பாட்டிலே நம்ம ஆராதனையில் முடிச்சுக்கிறோம். சரிங்களா? இவர் சொல்றார், எனக்கு என் ஜனங்கள். இவங்கெல்லாம் பாட்டு பாட தெரியுமான்னு தெரியல, ஏன்னா ஆட்டு மேய்ப்பாங்க இவங்கெல்லாம். இவங்களுக்கு என்ன வாசிக்க தெரியும்லாம் எனக்கு தெரியல.
ஆராதனை செய்ய என்ன செய்யணுமா? ஜனங்களை அனுப்பிவிடு. ஆ, விடாதிருந்தால் பூமி எங்கும் என்னை போல வேறு ஒருவர் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இந்த முறை நான் சகலவித வாதைகளையும் உன் இருதயத்திலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் அனுப்புவேன். எப்படியா? என்ன அறிந்து கொள்ளணுமா? உலகமெங்கும் I will send the full force of my plagues against you, against your officials, against your people, so that you may know that there is no one like me in all the earth. என்னை போல பூமியிலே என்னை போல வேறு ஒருவர் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இந்த முறை. ஆமென். என்னை போல வேறு ஒருவர் இல்லை. அதாங்க ஆராதனையினுடைய ஹைலைட். ஆராதனையினுடைய ஹைலைட் அதுதான். அவரை போல ஒருவரும் இல்லை. அதனால என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய தீர்மானங்கள் அல்ல, என்னுடைய வாஞ்சை அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல. ஏனென்றால் பூமியிலே அவரை போல வேறு ஒருவரும் இல்லை. ஆமென். நீங்க பிளான் பண்ணும்போது சொல்லுங்க, என் பிளானை விட உங்களுடைய பிளான் மேலானது ஆண்டவரே. அப்போ அவருடைய பிளான் மேலானது என்ன பண்ணணும்? நம்ம பிளான் போடக்கூடாது. என்ன கேட்கணும்? பிளானை கேட்கணும். பிளானை கேட்கணும்னா என்ன பண்ணோம்? அமைதியாக உட்காரணும். நம்ம பிளானை கேட்கறதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம பிளான் கொடுத்துருவோம். அதுதான் ஜெபம் இல்லையா? நம்ம ஜெபம் எப்படின்னா, நீங்க என்ன செய்யணும் நான் சொல்றேன் ஆண்டவரே, அதை செஞ்சு கொடுங்க, நான் சாட்சியா நிற்கிறேன். அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? நான் என்ன செய்ய போறேன்னு காது கொடுத்து கேளு மகனே, அதுதான் உன்னுடைய சாட்சி. நீ அதை கேட்டு செஞ்சினா உலகத்தில் மேன்மையான சாட்சியா இருக்கும். அடுத்தவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? அது கொஞ்சம் கேளுங்களேன். நீ பூமியில் இராமல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் செய்யற காரியம் எப்படி இருக்குமா பாருங்க. உன் வீடுகளும் உன் ஊழியக்காரருடைய வீடுகளும் எகிப்தியரின் வீடுகளும் எல்லாம் அவைகளால் நிரம்பும். உன் பிதாக்களின் பிதாக்களும் தாங்கள் பூமியில் தோன்றின நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அப்படிப்பட்டவைகளை கண்டதில்லை என்று. எப்படியா? அப்படிப்பட்டவைகளை உன்னுடைய பிதாக்களும் கண்டதில்லை என்று எபிரேயரின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல். ஆமென். உன்னுடைய தலைமுறைகள், உன்னுடைய தகப்பனுடைய தகப்பனும் இதை கண்டதில்லை, அப்படிப்பட்ட கிரியை நான் செய்வேன் என்று சொல்லி. ஆமென். என்ன மேலான காரியம் பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்றார், your fathers or your ancestors have not seen such a thing that what I am going to do. அப்படின்னா இதுக்கு முன்னாடி யாரும் பார்த்தில்லைங்க. அப்படிப்பட்ட காரியத்தையும் தேவன் செய்ய முன் வருகிறார். ஏன்னா he demands worship. அவர் அவ்வளவு தூரம் வைராக்கியமாக உறுதியாக வர காரணம் என்னன்னா, I want my worship, I want my honor. எனக்கு என்ன வேணும்? இந்த ஆராதனை, இந்த கணம் வேணும். ஏன்னா he is my firstborn. நீங்களும் நானும் firstborn இருந்துட்டு இந்த ஆராதனை கொடுக்கலாம், அது எப்படி இருக்கும்னு பாருங்க. எப்பொழுதும் ரெண்டு பக்கமும் பார்க்கணும். பார்வோன் ஆராதனை தடுக்கிற நிலையும் பார்க்கணும், நாமவே ஆராதனை செலுத்தாம இருக்கிற நிலையும் பார்க்கணும். ஆனா நம்ம எங்க உட்காந்துருக்கோம்? தேவாலயத்தில் உட்காந்துருக்கிறோம். தேவாலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம், ஆனா என்ன பண்ணல? ஆராதிக்கல. என்ன நடுவில் என்ன இருக்கு? குட்டி குட்டி விக்கிரகங்கள் இருக்கு. ஏன்னா அந்த ஆசை, இந்த ஆசை, இது வேணும், அது வேணும், பாசம், உறவு எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணியிருக்கிறோம்? பிடிச்சி வச்சிருக்கிறோம். ஆனால் சொல்கிறோம், ஆண்டவரே பாட்டு பார்த்தீங்கன்னா முழுமையாக ஒப்பு கொடுத்த பாட்டு. ஆண்டவரே ஐ சரண்டர் ஆல் பட் நத்திங் இஸ் சரண்டர். எல்லாமே கொடுத்துட்றோம் ஆண்டவரே, கையை தூக்குறோம். ஆனால் தூக்கும் போதே கையில் கனம் இருக்குது. கையை தூக்குனா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் நம்ம எப்படி கையை தூக்குறோன்னா கனமாக தான் தூக்குறோம். ஏன்னா நான் சரண்டர் பண்ண ரெடியா இல்லை ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை.
அப்படிப்பட்ட சபையை தேவன் எதிர்பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட சபையை கொண்டு எப்படி தேவன் தன்னுடைய மகிமையை கொடுப்பாரு? அப்படிப்பட்ட சபை எப்படி இந்த உலகத்திலே சுவிசேஷகமாய் மாற முடியும்? அப்படிப்பட்ட சபை எப்படி இந்த உலகத்திலே சுவிசேஷகத்தை கொண்டு செல்ல முடியும்? தேவன் எப்படி சபையின் மூலமாய் வெளிப்பட முடியும்? இன்றைக்கு நம்ம வரணும், அந்த நிலைப்பாட்டுக்கு இறங்கணும். அந்த நிலைப்பாட்டில் இறங்கினாதான் ஆண்டவர் நமக்குள்ள வேலை செய்ய தொடங்குவார், கிரியை செய்யும். நம்மெல்லாம் மாமிசங்க, நமக்கெல்லாம் நிறைய பலவீனம் இருக்கிறது, நிறைய ஆசை இருக்குது, வேதனை பிரச்சனை நிறைய இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய மாமிசத்தினால அல்ல, பலத்தினால அல்ல, உன்னுடைய செய்கையினால அல்ல, என்னுடைய ஆவியினாலே அது ஆகும். தேவன் நம்மை அவருடைய ஆவியை கொண்டு அவர் பலப்படுத்துவார். இந்த கடைசி காலத்திலே தேவன் செய்கிற காரியம் என்னன்னா, அவருடைய ஆவியை கொண்டு எழுப்பி நிற்பாட்டுகிறார். நம்முடைய கால்களை அவர் பலப்படுத்துகிறார், கரங்களை பலப்படுத்துகிறார். நம்மை பலவீனமா தேவனுக்கு தெரியாதாங்க நம்ம யாருன்னு சொல்லிட்டு. அவர் மாமிசத்தை உண்டாக்கும் பொழுது விண்ணுலகிலிருந்து உண்டாக்கவில்லை, அறியாத பரிமாணத்திலிருந்து உருவாக்கவில்லை, மண்ணினால் தான் உருவாக்கினார். He knows the properties of the mud. அந்த மாமிசத்தினுடைய பண்பு என்ன, அது எவ்வளவு தூரம் என்ன செய்யும், எவ்வளவு தூரம் மறுதலிக்கும், எவ்வளவு தூரம் கீழ்ப்படியாம போகும், எவ்வளவு தூரம் பலவீனம் உள்ளது என்று எல்லாம் தேவனுக்கு தெரியுங்க. ஆனாலும் அவன் சொல்றாரு, அப்படிப்பட்ட பலவீனமான பாண்டம் எனக்காக அர்ப்பணித்து காரியங்களை செய்கிறதை நீ பார்ப்பாய். அதை தான் அவர் சவாலா சொல்றாரு. யாரிடத்துல? விழுந்து போனவன் இடத்துல சொல்றாரு, ஸ்திரீயின் வித்து, இதே ஸ்திரீயின் வித்து உன்னுடைய காலை, உன்னுடைய தலையை நசுக்கும். எந்த ஸ்திரீயின் வித்தை நீ கெடுத்தாயோ அதே ஸ்திரீயின் வித்தை நான் மீண்டுமாய் எழுப்புவேன், அதை நிறுத்துவேன், அதை பலப்படுத்துவேன், அது உன்னுடைய தலையை நசுக்கும் என்று தீர்க்க தரிசனமாக கிறிஸ்துவின் சபையை குறித்து அவர் அன்றைக்கு சொன்னார். ஆதி ஆகமத்தில் நம்ம அதை வேற மாதிரி பார்த்து அப்படியே விட்டோம். ஆதி ஆகமத்திலே நம்மளை போட்டார் அவர். மேலான பரிமாணத்திலே வருகிறதான இந்த சபை உன் தலையை நசுக்கும். ஏனென்றால் கடந்து போன எல்லாரும் நமக்காக காத்திருக்கிறார்கள். ஏனென்றால் நாம் இல்லாமல் அவர்கள் பரிபூர்ணமாவதில்லை. ஏன்னா இன்னைக்கு இந்த கடைசி கால சபை எப்படி நசுக்க போகுதோ அதுல தான் வெற்றி எல்லாருக்கும் இருக்குதுங்க. நம்ம எம்எல்ஏ பின்னாடி இருக்கிறோம், எம்பி பின்னாடி இருக்கிறோம். இப்போ ஹை டிமாண்ட்ல இருக்குது, எல்லாம் ஹை டிமாண்ட். நன்மை செய்கிறாங்க, அங்கேருந்து நன்மை வரலன்னா மேலான நன்மையே வராதுங்க ஐயா. பணம் பொருள் எல்லாம் பெரிய நன்மை கிடையாதுங்க ஐயா. பணமே இல்லாமல் இருக்கலாம், பொருளே இல்லாமல் இருக்கலாம், தேவன் நம்முடைய வயிற்றை நிரப்புவார், நம்முடைய குடும்பத்தை காப்பார், தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். என்னால் தைரியமாக சொல்ல முடியும், ஏன்னா நான் அந்த மாதிரி நிலையில் கடந்து போயிருக்கிறேன். அடுத்த வேலை என்னன்னு தெரியாது, போட துணி இல்லை, சாப்பிட பணம் இல்லை, ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஒரு நாளும் நான் பசியாக இருந்தது இல்லை, நிறைவாக நடத்தி இருக்கிறார். அதனால எனக்கு தெரியும், என்னால் தைரியமாக சொல்ல முடியும், ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த மாதிரியான சூழ்நிலை நான் கடந்து போகும்போது என் கூட விசுவாசி கூட இல்லைங்க ஐயா. அப்பா அம்மா இல்லை, விசுவாசி இல்லை, குடும்பம் இல்லை, ஊழியம் இல்லை, ஒன்றுமே இல்லை. தேவன் நடத்தினார். அந்த தேவனை பார்த்ததுனால நான் விசுவாசிக்கிறேன், அவரால் செய்ய முடியும். எல்லாரும் போனாலும் அவர் விட மாட்டார். தசம்பாகம் கொடுக்குறவங்க எல்லாம் சபையை விட்டு போனாலும் தேவன் உங்கள் வயிற்றை நிரப்புவார், சூப்பராக நிரப்புவார், டபுள் ஸ்ட்ரென்த்தோடு நிரப்புவார், இரட்டிப்பான பரிமாணங்களோடு கூட நிரப்புவார். ஏன்னா அழைத்தவர் அவங்கள பார்த்து அழைக்கல, அவர் அழைத்திருக்கிறார். எதற்காக அழைத்திருக்கிறார்னா முதற்பேரான கூட்டமாய். இந்த ஆசீர்வாதங்கள்லாம் பாருங்க, முதற்பேரான கூட்டமாய் நாம் வாழ, இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடிலே ஜீவிக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த காலை வேளையில் அதுவும் வருடத்தினுடைய ஆரம்பத்தில் நிற்கிற நான் சொல்றேன், God is going to take each and every one of us for a ride. He wants to have an encounter with each and every one of us. ஒவ்வொருத்தரோடு தனிப்பட்ட ரீதியிலே இந்த காலகட்டத்திலே அவர் செயல்பட போகிறார். தேவனுடைய அமைப்பு, தேவனுடைய காரியம் ஒவ்வொருவரையும் தொடப்போகுது. நீங்க அவரோடு கூட இணைஞ்சு போனீங்கன்னா இதுக்கு மேல பெரிதான ஆசீர்வாதம், பெரிதான ஆசீர்வாதம்.
பெரிதான ஒரு விடுதலை, பெரிதான ஒரு நன்மை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு பேச்சும் இருக்காது, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அறிவே இருக்காது, சொல்லவே முடியாது. என்னங்க ஆகுது திடீர்னு தெரியலங்க ஐயா, என்ன நடக்குது, என்னமோ புதுசாக என்னமோ ஆகுது, என்ன ஆகுது தெரியலங்க ஐயா, ஏதோ நடக்குது, என்னமோ ஆகுது. தேவன் பெரிதான காரியங்களை, அப்படிப்பட்ட பெரிதான காரியங்களை செய்யக்கூடிய காலங்கள் ஆரம்பமாகிவிட்டது. அது அவருடைய மகிமை, அவருடைய மகத்துவம், அவருடைய மேன்மை. ஆகையினாலே நம்முடைய சிங்காசனத்திலே அவர் மாத்திரம்தான் இருக்க வேண்டும். அவர் மாத்திரமே நான் ஆராதிக்கிற ஒருவராய் இருக்க வேண்டும். அவரை மாத்திரம் தொழுகிறவராய் இருப்போமானால் தேவன் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாம் எழும்பி நிற்போம். தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறார், நம்மோடு கூட பேசுகிறார். நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த நிலைப்பாட்டுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. வேற எதுவும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, உடைய காரியங்கள் மாத்திரம் எனக்கு போதும், உடைய அமைப்பு மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. தேவன் நம்மை அதிகமாய் 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 நேசிக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் அதிகமாய் நேசிக்கிறார். ஏன் தெரியுங்களா? அதனாலதான் இந்த செய்தி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த செய்தி உங்களுக்கு கொண்டு வர காரணம், அவர் சொல்றார், மகனே, இதை தான் நான் செய்ய போறேன், நீ ஆயத்தமாக, நான் இதை உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறேன், நீ இதற்காய் பிரயாணப்படு, இதற்காய் புறப்படு, இதற்காய் உன்னுடைய காரியங்களை நீ செயல்படுத்தி உன்னுடைய பிரயாணத்தை துவக்கக்கூடியதான எல்லா அமைப்புக்குள்ளே நீ கடந்து வா. இப்படிப்பட்டதான ஒரு பிரயாணத்தை செய்வதற்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தினுடைய ஆரம்பம் எப்படி தெரியுங்களா? அவர்கள் எப்படி பஸ்காவை அனுசரித்தார்கள்? விரைவாக. They were all ready for the march. வந்து ரிலாக்ஸா உட்கார்லங்க. They were ready to set and go. புறப்படும்படியாக எதிர்பார்ப்போடு கூட ஆயத்தமாக. They were waiting for the moment of God. தேவனுடைய காரியத்திற்காக காத்து கொண்டிருந்தார்கள். தேவன் காரியத்தை செயல்படுத்தும் பொழுது உடனடியாக அவர்கள் புறப்பட்டு செல்லும்படியான ஒரு அமைப்பு. இன்றைக்கு நம்ம இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் அப்படிதான் நிக்கணும். ஆண்டவரே, I am ready. I am ready for what you want to do in my life. என்னுடைய வாழ்க்கையில நீ என்ன செய்ய போறீங்களா ஆண்டவரே? காலியாக, வெறுமையாக, தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நான் நிற்கிறேன் தேவனே. நீர் என்னை வழி நடத்தும், நீர் என்னை கொண்டு செல்லும், நீர் என்னை நேர்த்தியாய் நடத்தும். சொல்லுவோமா? எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் பேசுங்க, ஆண்டவரோடு பேசுங்க. ஓ ரிபியாதரபா சந்தே ஓரா கதரபோரியாலாதனமா சந்தே ரிபியோந்தரபோக்கபோரியாலாபாதனமா சந்தே. எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும் ஐயா. உடைய ஆவி எங்களை பலப்படுத்தட்டும், எங்களுடைய மாமிசங்களை பலப்படுத்தட்டும், எண்ணங்களை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. தகுதி உள்ள பாத்திரமாய், ஏற்ற பாத்திரமாய் ஓ எங்களை நடத்துவீராக, எங்களை கொண்டு செல்வீராக. மகேற்ற ஜனமாய், உம்முடைய புத்திரர்களாய். ஓ ரிபயாதானமா சந்தே. Thank you Lord, thank you Father.